திண்டுக்கல் மாவட்டத்தில் திருச்சி சாலையில் அமைந்துள்ள ஒரு டாஸ்மாக் கடையை மூடக்கோரிய பொதுநல வழக்கில் டாஸ்மாக் கடையிலிருந்து 50 மீட்டருக்குள் 2 பள்ளிகள் அமைந்துள்ளன என்றும் ஒரு தேவாலயம் மற்றும் ஒரு அரசு மருத்துவமனையும் அருகிலேயே அமைந்துள்ளன என்றும் கூறப்பட்டிருந்தது. இதனை விசாரித்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை, சுகாதாரம் அடிப்படை உரிமையாக இருக்கும்போது பொது சுகாதாரத்திற்கு ஏற்படும் தீங்கை குறைக்க படிப்படியாக மதுவிலக்கு செயல்படுத்தப்படுவதை அரசு உறுதி செய்ய வேண்டும். ஆனால் தமிழ்நாடு அரசு மருத்துவமனைகள் மற்றும் மதுபான கடைகளை ஒரே நேரத்தில் திறப்பது முரண்பாடானது. அதிக டாஸ்மாக் கடைகளை நிறுவுவதற்கு பதிலாக மதுவிலக்கை அமல்படுத்த இந்த அரசு முயல வேண்டும் என தெரிவித்துள்ளது. ஒரு டாஸ்மாக் கடையை மூடுவது எந்த பாரபட்சத்தையும் ஏற்படுத்தாது, மாறாக பொதுமக்களுக்கு பெரும் நன்மை பயக்கும் என கூறி 2 வாரங்களுக்குள் டாஸ்மாக் கடையை மூட திமுக அரசின் டாஸ்மாக் நிறுவனத்துக்கு உத்தரவிட்டனர். நீதிமன்றத்திடம் எவ்வளவு குட்டு வாங்கினாலும் திருந்தாத அரசு ஒன்று உண்டெனில் அது திமுக அரசு மட்டுமே.